கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 137. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திறனான மீட்பும் உண்டு. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிருபையும் திறனான ரட்சிப்பும் மீட்பும் உண்டு. மீட்பு என்றால் என்ன? ஒரு ஆபத்திலிருந்து யார் நம்மளை தூக்கி விடுறாங்களோ அவங்கள தான் நம்ம மீட்பர்னு சொல்லுவோம். அப்படி உலக பிரகாரமான மனுஷர்களை நம்ம மீட்பராக நம்ம கருதவே முடியாது. எந்த நேரம் வேணாலும் அவங்க காலை வாரி விட்டுருவாங்க. ஆனால் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நித்திய தேவன், நம் கண்மலையான கிறிஸ்து, அவரிடத்துல கிருபையும் மீட்பும் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ரட்சிக்கக்கூடாத படிக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிற காரணம் என்ன? தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா என்று ரோமர் 6:14 சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நாட்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீங்க? நித்திய ஜீவனை அடையதற்காக இயேசு என்னும் கண்மலை இடத்துல வரத்திற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்களா? இல்லை நரகத்தை நோக்கி போகணும்னு ஆவலாக இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு பாருங்க. நம்மளாலலாம் பொறுமையாக இருக்க முடியுமா? ஒரு சிறு சிறு காரியங்களை நம்ம தவறுகிறோம். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய், என் மகன் மனம் திரும்ப மாட்டானா, என் மகள் மனம் திரும்ப மாட்டாளா, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுபட மாட்டாளா என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை கூப்பிட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. நித்திய ஜீவனை அடைய, அவருடைய தேவ கிருபையினால் ரட்சிப்பை அடைய, பெற்றுக்கொள்ள, நரகத்திற்கு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் நீங்கள் வருவீங்களா? வாலிப பிள்ளைகளே, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தானத்தில் சேரக்கடவோம் என்று எபேசியர் 4:16 சொல்லியிருக்கிறது. ஆம் வாலிப பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கிருபாசனத்தண்டையில் தான் நமக்கு சமாதானம் உண்டு. இப்போ இங்கே இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பரம தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் பாவத்திற்கு மரித்து நாம் நித்தியத்திற்கு வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாறாததாக இருக்கிறது, உம்முடைய வல்லமை மாறாததாக இருக்கிறது. ஏசப்பா, கிருபையும் திரளான மீட்பும் உங்கள் இடத்துல தான் இருக்கிறது. ஏசப்பா, ஆமாண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ரட்சித்து வழிநடத்துங்கப்பா. யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸ்ட் டே. பாய்.